தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகம்பம் நடப்படும் நிகழ்வு நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது அந்த கொடிகம்பம் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், 100 அடிக்கு இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்தை நடப்படக்கூடிய நிலையில அதற்கான வழிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகளால இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? உயிர் சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? யாருக்கேனும் அடிபட்டிருக்கா? ஷாம், நல்ல வேளையாக யாருக்கும் தற்போது அடிபடல. குறிப்பா இன்று காலை, அதாவது இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜேசிபி மூலியமாக அந்த கொடிக்கம்பத்தை ஏற்ற பணி நடந்துட்டுச்சு. ஆனால் 100 அடிங்கிறப்ப கிட்டத்தட்ட அதோட எடை மிகுந்த அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த ஜேசிபியால முடியல. அதுக்கு பிறகுதான் அந்த கிரெயினை கொண்டு வந்தாங்க. அந்த கிரெயினை கொண்டு வந்ததும் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா அந்த பணி மேலே ஏற்றுற பணி நடைபெற்று இருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா திடீர்னு தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சந்தனமெல்லாம் தெளிச்சு அந்த கொடிக்கம்பத்தை மேலே ஏற்றினாரு. இருந்த போதும் தற்போது அந்த ஜேசிபி அந்த கிரெயின்ல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெல்ட், அதாவது மிகப்பெரிய அந்த இரும்பு கொடி மரத்தை ஒரு இதுல, அதாவது ஒரு பெல்ட்ல இணைச்சிருந்தாங்க. அந்த இணைச்சிட்டு அது மூலியமா தான் அந்த கிரெயினை மேல தூக்குனாங்க. அந்த மேல தூக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் சுத்தி இருக்க தொடர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொடர்கள் இருந்தாங்க. சுத்தி நிறைய கார்களும் இருந்துச்சு. இந்நிலையில அதாவது அந்த கொடிக்கம்பம் நேராக நிமிர்த்தப்பட்டு அது கீழே போல்ட் போடுற பணி நடைபெற்று இருந்துச்சு. கீழே ஆழமா போல்ட் போடுவாங்க. அந்த போல்ட் போட்டு இருக்க பணி நடைபெற்று இருக்கிறது. திடீர்னு அந்த கொடிக்கம்பம் வேகமாக விழுந்தது. நல்ல வேளையாக அந்த கொடிக்கம்பம் விழும்போது ரொம்ப மெதுவாக விழுந்ததன் காரணமாக அங்க இருந்தவர்கள் ஓட தொடங்கினாங்க. பாத்தீங்கன்னா இந்த விஷுவல்ல பாக்குறதுல 2 கார்கள் இருந்துச்சு. அதுல ஒரு கார் மேல இந்த கொடிக்கம்பம் விழுந்திருக்கு. இன்னொரு கார்ல ஆள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர் இன்னொரு கார்ல இருந்தாங்க. நல்ல வேளையாக காயமும் உயிர் சேதமும் ஏற்படல.